ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 6ல் எபிசோட் 77 பீல் ஆஃப்ஸ் கிரேட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம கோகு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் அடுத்த டிராகன் பால் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டுபிடிக்க போக உடனே நம்ம எமச்சா நிப்பாட்டி, கோகு ஒன்னால் அதை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அந்த இடத்துல நிறைய கார் இருக்குது அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் இருந்த பாபா உடனே சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து பற்றி கவலைப்பட வேணாம், அவன் போகிற ரோட்டில் அந்தளவுக்கு கார் இல்லை, ஒரு சில கார்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம புல்மாவுக்கு இன்னுமுமே சந்தேகம், எப்படி என் ரேடாரில் அந்த டிராகன் பால் மாட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லி சந்தேகத்தில் குழம்பிக்கிட்டு இருக்க, நம்ம கோகு ஊப்பா கிட்ட வந்து உங்கள் அப்பாவை எப்படியும் கொண்டு வந்துருவோம், கடைசி அந்த ஒரு டிராகன் பால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிம்பஸை கூப்பிட்டுட்டு நம்ம கோகு இங்க இருந்து கிளம்பவும் செய்யறாருங்க. இப்ப இந்த பக்கம் அந்த கார்ல நம்ம பிலாஃப் டீம் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்தவங்க கோகுவோட பலவீனம் அவரோட வாழ்னு தெரியும் பார்த்தீங்களா, அதை தெரிஞ்சுக்கிட்டு அவனோட பலவீனம் எனக்கு தெரியும், அந்த பையனை இந்த முறை ரொம்பவே ஈஸியா அவன் கதையை முடிச்சிடலாம், அவன் நம்மளை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கான், எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் ஒரு முடிவு நம்ம கட்டணும், இந்த வாட்டி இந்த உலகத்தை நான் ஆளணும் அப்படின்னு சொல்லி கோகு மேல கொலவெறியில தாங்க நம்ம பிலாஃப் இருக்கான். இப்ப இவர் பட்ட கஷ்டம், அதாவது நம்ம ஸ்டார்டிங்ல கோகு குரங்கா மாதிரி இவரோட அந்த இடம் மொத்தத்தையும் அழிச்சது, இவங்க ரெட் ரிபன் ஆர்மி கிட்ட மாட்டிக்கிட்டது, அங்க இருந்து இவங்க தப்பிச்சதுன்னு சொல்லி இவங்க பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் ஒரு சில பிளாஷ்பேக்கா இந்த இடத்துல காமிச்சுக்கிட்டு வராங்க. காமிச்சு முடிச்சோடனே இந்த வாட்டி இந்த உலகத்தை எப்படி நான் ரூல் பண்ணியே ஆவான் அப்படின்னு சொல்லி பிலாஃப் பகல்லையே கனவு கண்டுகிட்டு வராருங்க. இப்ப இவங்க இப்படியே பேசிக்கிட்டு கார்ல வந்துகிட்டு இருக்க, நம்ம கோகு மேலே இருந்து தேடி வந்தவர் திடீர்னு கீழே அந்த காரை கரெக்டா பார்த்துறாரு. காரை பார்த்தவர் அந்த காரு மேலேயே போய் இறங்கிடுறாருங்க. இறங்கின உடனே இவங்க எல்லாரும் என்ன காரு மேல ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்ல, அது ஏதாச்சும் பறவையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வர, திடீர்னு கோகு காரு கண்ணாடியில எட்டி பார்த்துட்டு, உங்கள்கிட்ட தானே டிராகன் பால் இருக்கு, எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாருங்க. உடனே பார்த்துட்டு, ஆமா உங்களை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயாச்சும் பார்த்துருக்கனா அப்படின்னு சொல்ல, காருக்குள்ள இருந்த இவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம், இதே என்னடா இந்த பையன் இங்க வந்திருக்காங்கிற மாதிரி ஆச்சரியத்துல காரை எங்கேயோ ஒரு இடத்துல போய் திடீர்னு குத்தி விட்டுருவாங்க. குத்தி விட்டுட்டு காருக்குள்ளேயே பயந்துகிட்டு இருப்பாங்க, இந்த பையன் எப்படி இங்க வந்தான், இப்பதானே இவனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், இவங்க வரமாட்டான்ல நினைச்சோம், அவ்வளவு சீக்கிரம் வந்து இங்க நிக்கிறானே இவங்க பயந்துகிட்டு இருக்க, நம்ம பிலாஃப் காருக்குள்ள இருந்தவர் பையன் தனியா வேற வந்திருக்கான், இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பிளஸ், இதை வச்சு நம்ம 3 பேரும் அவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் இந்த பாக்ஸுக்குள்ள இருந்தாலும் அந்த டிராகன் பால் இருந்தது, இது எப்படி வெளியில காமிச்சிருக்க கூடாது, எப்படி இந்த பையன் கண்டுபிடிச்சு வந்தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு, இப்ப வேற வழி கிடையாது நம்ம சண்டை போட்டே ஆகணுங்கிறதுக்காக அந்த பாக்ஸை திறக்கிறாருங்க. ஆமா, இந்த பாக்ஸுக்குள்ள ஒரு டிராகன் பால் இருக்கு, இதுதாங்க ஒரு ஸ்டார் டிராகன் பால், அதாவது இது வரைக்கும் கோகுக்கு கிடைக்காத அந்த டிராகன் பால், அது இது ஒரு டிராகன் பால் தான் போல. இப்ப அதை நம்ம பிலாஃப் கையில எடுத்துக்கிட்டு இப்ப வெளியில வராரு. நம்ம கோகு இங்க இருந்து வந்துட்டு வெளில யோசிச்சுக்கிட்டு இருந்தவர் யாரா இருக்குவீங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, உடனே கேட்கிறாரு, டேய் நீங்க தானே, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொல்ல பார்த்தவங்க நீங்க தானடா, நீங்க தான் அந்த கெட்டவங்க, உங்ககிட்ட தான் அந்த பால் இருக்கா அப்படின்னு நம்ம கோகு ஆச்சரியப்பட, உடனே நம்ம பிலாஃப் வெளியில வந்து நம்ம கோகு கிட்ட ஒரு டீல் பேசுறாரு. அதாவது இந்த மாதிரி உனக்கு இந்த டிராகன் பால் வேணும், எனக்கும் இந்த டிராகன் பால் வேணும், நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், அதாவது இந்த வாட்டி நீ எங்களை சண்டை போட்டு ஜெயிச்சிட்டா அப்படின்னா, நீ ஜெயிச்சிட்டா அப்படின்னா இந்த டிராகன் பாலை நான் உனக்கு கொடுத்துருவோம், ஒருவேளை நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற 6 டிராகன் பாலையுமே நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பிலாஃப் ஆஃபர் போட, நம்ம கோகு சரி அப்படின்னு சொன்னோடனே நம்ம பிலாஃப் வந்து எனக்கு சத்தியம் பண்ண அப்படிம்பாரு. சத்தியமா அப்படின்னா என்னன்னு கேட்டோடனே இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்குங்க. உடனே நம்ம பிலாஃப் இங்க இருந்து ஓடி போய் இந்த 2 சுண்டு விரலையும் கோத்து சத்தியம் பண்ணுவாரு. ஓகே, இப்ப நீ என் கூட சத்தியம் பண்ணிட்ட, ஒருவேளை நீ வந்து இப்ப பொய் சொல்லிட்டீனா 1000 ஊசியை முழுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிலாஃப் இங்க இருந்து ஓடி போறாருங்க. எனக்கு மட்டும்தான் இவர் வில்லனா இல்ல காமெடியனான்னு டவுட் இருக்கா, இல்ல பாக்குற உங்களுக்கும் இந்த டவுட் இருக்கான்னு தெரியல, இவர் பண்றது போலாவே அப்படிதாங்க இருக்கு. இப்ப இந்த பக்கம் இவங்க 3 பேரும் உடனே அந்த காப்சூல்ல தூக்கி போடுறாங்க. காப்சூல்ல தூக்கி போட்டோன்னே அது இவர் ஆல்ரெடி உருவாக்கி வச்சிருந்தாரு பாத்தீங்களா பிலாஃப், அவ்வளோ பெரிய ஜெயிண்ட் ரோபோவா இங்க மாறுதுங்க. மிகப்பெரிய ரோபோவா மாற 3 பேருமே இங்க இருந்து ஓடி போய் அது மேல ஏறுறாங்க. ஏறி உட்காந்துக்கிட்டு கோகுவை பார்க்க நம்ம கோகு இதை பார்த்து பயங்கரமான ஆச்சரியமாகறாருங்க. இப்ப இந்த பக்கம் தம்பி ஒழுங்காக விட்டு கொடுத்துரு, இப்பயும் ஒன்று குறைஞ்சு போல, உனக்கு வாய்ப்பு தானே, விட்டு கொடுத்துட்டு அந்த டிராகன் பாலை கொடுத்துட்டு இங்கேருந்து ஓடி போயிடு அப்படின்னு கேட்க, நம்ம கோகு அதெல்லாம் எனக்கு கவலை இல்லைன்னு யாரா வேணாலும் இரு, இப்போ என்கிட்ட சண்டை போடுன்னு நம்ம கோகு சொல்ல, தம்பி இல்லை நாங்கள் வச்சிருக்க இந்த மிஷினால உன் உடம்ப துண்டு துண்டா வெட்ட முடியும், உன்னை எரிக்க முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம கோகு என்னென்னமோ நம்ம பிலாஃபை பயமுறுத்தி பார்க்க, நம்ம கோகு எதுக்குமே இதாகலைங்க. இருந்தாலும் அவர் சண்டைக்கு ரெடியாக தான் இருக்காரு. உடனே நம்ம பிலாஃப் மாயை பார்த்து, மாயி நீ போய் அவனை அடி அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, நம்ம மாய் பயந்துகிட்டே நிற்க
நிக்கிறாங்க. நீங்க தான் தலைவர், நீங்க தான் முதல்ல போகணும் அப்படின்னு சொல்லி மாயி பின்வாங்க. உடனே கோகு நீங்க சண்டை போடுற மாதிரி தெரியல, இப்ப நானே சண்டை போறேன்னு சொல்லி இங்க இருந்து பறந்து உதைக்க வர யதார்த்தமா நம்ம பிலாஃப் ஒரு பட்டன் அமைக்க அந்த ரோபோவோட கையை தூக்கிடுதுங்க. அதுல கோகு வந்து உதைச்சிட்டு கீழே போய் விழுந்துடுறாரு. இதை பார்த்தோன்னே நம்ம பிலாஃப் ஆஹா நான் தான் சொன்னேனே எவ்வளவு பவர்ஃபுல்லான இதை உருவாக்கி இருக்கேன் பாரு, இப்ப உன்னால என்ன ஜெயிக்க முடியாதா சின்ன பையனு சொல்லி நம்ம பிலாஃப் வில்ல சிரிக்க இந்த பக்கம் நம்ம கோகு பக்கத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய பாறையை தூக்கி போட அந்த ரோபோ மேல பட்ட உடனே பாறை தாங்க சுக்கு சுக்கா போகுது. இதை பார்த்தோடனே நம்ம பிலாஃப் மேலும் சந்தோஷம் வந்து இது வந்து நான் ஒரு உலகத்திலேயே மிக பெரிய அலாயெல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கேன், அவ்வளவு சீக்கிரம் உன்னால இதை உடைச்சிட முடியாது, இப்ப நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் பிலாஃப் சந்தோஷத்திலே தாங்க இருக்காரு. இப்ப சந்தோஷத்துல இருந்தவரு இப்ப திடீர்னு ஆக்ஷன் மூடுக்கு மாறுறா. அப்படி உடனே பிலாஃப் என்ன பண்றாரு, அந்த ரோபோவோட ஆமை இங்க இருந்து நீட்டி கோகுவோட காலை பிடிச்சிடுறாரு. காலை பிடிச்சி தலைக்கு மேல சுத்தி இங்க இருந்து விட்டறிய கோகு சுத்தி பக்கத்துல உள்ள ஒரு பாறையில போய் அடிபடுறாரு. அந்த பாறை அப்படியே அவர் மேல இடிஞ்சு விழுகுது. இப்ப இந்த பக்கம் நம்ம புல்மா டீமா காட்டுறாங்க. இவங்க கோகு வழக்கத்தை விட ரொம்ப லேட் பண்றானே, அவனுக்கு அங்க என்ன ஆயிருக்கும் ஏதாயிருக்கும்னு சொல்லி இவங்க எல்லாருமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க நம்ம புல்மா உடனே அந்த கிளவி கிட்ட போய் அந்த காருக்குள்ள இருந்தது யாருன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு 10,000 மில்லியன் ஜெனி கொடு அப்படின்னு கேட்பாங்க. ஏண்டி இப்பதானே நாங்க போட்டியில ஜெயிச்சோம், நீ எங்களுக்கு இன்னொரு இதை ஃப்ரீயா சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்க அந்த கிளவி உடனே இல்ல எந்த விஷயம் சொல்லனாலும் பணம் வேணும் அப்படின்னு மறுபடியும் கேட்க இவங்க பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அது உள்ள ஒரு காக்கா ஒண்ணு வருங்க. அந்த காக்கா வந்த உடனே இவங்க எல்லாம் பயந்துகிட்டு அதை ஓட்டுவாங்க. அதாவது காக்கா உள்ள வந்தது அப்படின்னா அது ஏதோ ஒரு கெட்ட சகனமா. உடனே காக்காவை ஓட்ட இந்த பக்கம் நம்ம எமச்சாவோட ஷூ லேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது திடீர்னு அறுக்குது. உடனே பின்னாடி உள்ள கண்ணாடி உடையுது. இது எல்லாத்தையும் பார்த்த கிளவி இது ஏதோ கெட்ட சகுனம், கோகுக்கு ஆபத்து, இது ஏதோ அவசகுணம் தான் அப்படின்னு சொல்லி பயமுறுத்த நம்ம ஓப்பாவும் பயந்துகிட்டே தாங்க நிக்கிறா. இப்ப இந்த பக்கம் கோகு பாறையில இருந்து அப்படியே பொழந்துகிட்டு வெளியில வர நாய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நாயை அதோட ரோபோ இதை போட்டுக்கிட்டு நம்ம கோகுவை சுடுதுங்க. கோகு எல்லாத்துல இருந்துமே டாட்ஜ் ஆகி திடீர்னு மணலுக்குள்ள புகுந்துடுறாரு. மணலுக்குள்ள இருந்து வெளியில வந்தவர் அவரோட பவர்ஃபுல் எக்ஸ்டெண்டரை வச்சு பிலாஃபோட ரோபோ ஒரு அடி அடிக்க அது இங்க இருந்து பறந்து போய் பாறையில அடிச்சிடுது. உடனே இவங்கெல்லாம் அவருக்கு என்ன ஆயிட்டோம் அப்படின்னு போய் அவர் பக்கத்துல போயிட்டு இருக்க நம்ம பிலாஃப் இப்ப சொல்றாரு இதுக்கப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, உடனே அந்த சின்ன பையனோட வாழை பிடிக்கணும், அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க, நம்ம கோகுக்கு சுத்து போடுறாங்க. சுத்தி வளைச்ச உடனே நாய்காரர் சொல்றாரு பிலாஃப் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அந்த பையனோட வாழையே என்னால பார்க்க முடியல, அவனுக்கு வாழே இல்ல அப்படின்னு சொல்ல நம்ம பிலாஃப் என்ன பண்றாரு, தம்பி சண்டைக்கு ஒரு நிமிஷம் வெயிட் கூட நாங்க கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கோகு கிட்ட சொல்லிட்டு இப்ப இங்க அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க போல. இப்ப மறுபடியும் வழக்கம் போல சண்டை ஆரம்பிக்க இப்ப மறுபடியுமே 3 பேரும் இவரை சுத்தி வளைச்சுக்கிட்டு நம்ம கோகுவை வந்து நம்ம மாயி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட ரோபோ கையால பிடிச்சு வச்சுட பின்னாடி வந்த நாய் ரோபோ டக்குன்னு என்ன பண்ணுது, கோகுவோட பின்னாடி பேர்ன் பண்ணுது, அதாவது எரிக்குதுங்க. எரிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா கோகுவோட ட்ராயர் முழுக்கவே இந்த பக்கம் எரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் தாங்க ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமே காத்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோகுவுக்கு வாளே இல்லை. ஆமா அந்த போட்டியில தான் கோகான் அந்த வாளை அவர் கையோட எடுத்துட்டாரு பார்த்தீங்களா. இங்க வாள் இல்லாதது தெரியாமலேயே இவ்வளவு நேரம் இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நம்ம மாயி வந்து என்ன சொல்றா, பிலாஃப் ஏதாச்சும் பண்ணுங்க சீக்கிரம் அந்த பையன் கதையை முடிங்க, அந்த பையனை ரொம்ப நேரம் என்னால இப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு கத்த இவர் பயத்துல உறைஞ்சு போய் யாமா நீ வேற பயமுறுத்துற அவனுக்கு வாளே இல்லமா அப்படின்னு கேட்டுட்டு ஆச்சரியத்துல இருந்துகிட்டு இருக்க. இப்ப நம்ம கோகு அந்த கையை அப்படியே பொழந்துகிட்டு வெளில வராருங்க. நீங்க என்ன ரொம்பவே கோவப்படுத்திட்டீங்க, ரொம்பவே கடுப்பேத்திட்டீங்க, உங்களை விடவே மாட்டேன்னு சண்டைக்கு ரெடியாக இந்த பக்கம் நம்ம பிலாஃப் அவன் போவோம் வாளுக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னு கேட்க அது எப்பயோ போயிடுச்சுடா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இவங்க என்ன பண்றாங்க, இதுக்கப்புறம் இப்படி சண்டை போட்டா முடியாதுன்னு சொல்லி 3 பேரும் அவங்களோட ரோபோ இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்னு சேர்த்து ஒரு மிகப்பெரிய ரோபோவா மாத்துறாங்க. மிகப்பெரிய ரோபோவா மாத்திட்டு கோகுக்கு முன்னாடி பயங்காட்ட இப்ப நம்ம கோகு ஹமேகா அப்படின்னு சொல்லி அவரோட பவர்ல ஒரு அடி அடிக்க அந்த ரோபோவோட ஒரு கை போயிடுது. போனோடனே நம்ம மாயி இதுக்கப்புறம் இது இயக்க முடியாது சார் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்ல நம்ம பிலாஃப் வந்து அந்த ஒரு பார்ட்டை விட்டுரு நம்ம வேற ஒரு ஃபார்மா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது உள்ள ரோபோவை கேப்சூலா மாத்திட்டு மத்த 2த்தையும் என்ன பண்றாங்க அப்படியே ஒன்னோட ஒண்ணு எடைச்சு இந்த தீக்கோழி இருக்கும் பார்த்தீங்களா அந்த தீக்கோழி மாதிரி மாறிட்டு இப்ப கோகு கிட்ட சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சண்டை போடாம ஓட நம்ம கோகுமே ட்ரெஸ் இல்லாம தாங்க ஓடிக்கிட்டு இருக்காரு, இவருமே பின்னாடி துரத்தி ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பயத்துல ஓடுனவங்க ஒரு மிசைலை லான்ச் பண்ண நம்ம கோகு அந்த மிசைலை அழகாவே கையில பிடிச்சி அதே மிசைலை அவங்கள்ட்ட திருப்பி அடிப்பாரு பாருங்க. இந்த இடத்துல அவங்க அப்படியே வெடிச்சு செதறியே போயிடுறாங்க. செதறி போனோடனே கோகு இப்ப போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன் எனக்கு டிராகன் பாலை கொடு அப்படின்னு கேட்க உடனே பிலாஃப் எடுத்து கொடுக்குறாரு. ரொம்ப நியாயமான
பயங்கரமான வில்லனா இருப்பாரு போல. இதை வாங்கினவரு இது மட்டும் எனக்கு போதாது, எனக்கு இன்னொன்னு வேணும்னு கேட்க உடனே அந்த பக்கத்துல நாய் இருந்தது பார்த்தீங்களா, அந்த நாய்கிட்ட இருந்தா அது போட்டிருந்த ட்ரெஸ்ஸையுமே வந்து இவர் வாங்கிக்கிட்டு இப்போ என்ன பண்றாரு, ஒரு வழியா 7வது டிராகன் பாலும் நம்ம கோகுக்கு கிடைச்சிட்டு இதை எடுத்துக்கிட்டு ஊப்பாவோட அப்பாவை காப்பாத்துறதுக்காக இப்ப நம்ம கோகு இங்க இருந்து கிளம்பவும் செய்யறாருங்க. இந்த பக்கம் அடி வாங்கின இவங்க எப்பா அடுத்தது என்ன மாசம் நம்ம பண்றது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க நம்ம கோகு ஃபிளையிங் நிம்பஸ்ல இந்த இடத்த விட்டு கிளம்ப இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.